ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம சாப்பாடு வச்சு நம்ம பரோட்டா சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சுற்றிலும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதம் போட்டு அரைக்கும் போது அதில் ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சாதம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் சாப்பாடு அளக்குறோமோ சேம் அதே கப்பாலேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் சாதம், இது பழைய சாதம் அது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துடக்கூடாது. சூடாக வடித்த சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா அமுத்தி விட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சாதத்தில் இருக்க தண்ணியே போதுமானது, கொஞ்சம் போல் தண்ணி தேவைப்படும் அதுக்காக. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஒர்க்கிங் சர்வீஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒட்டியிருந்தது எல்லாமே உடனே வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா காஞ்சி போயிடும். அதுக்காக அந்த டிப்ஸ் சொன்னேன். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக கோதுமை மாவும் கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அந்த மாவு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் பிசைய தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் இது மாதிரி வந்துடும். இப்போ அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா காயாமல் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த எண்ணெயில் மாவு நல்லா ஊறி வரணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறி வருதோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் போல் மாவை இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக பூரி தேய்க்கிறது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்குல்ல, அதில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் இப்போ தட்டை திருப்பி போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் வேணும் அப்படின்றனால. இப்போ கையில் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் விரிசல் இல்லாமல். இப்போ அந்த தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம உருட்டி எடுத்த மாவு இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவுண்டாக தேய்க்கிறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம ரவுண்டாக தேய்க்கணும் அப்படின்னு இல்லை, அன்னிவனாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா சைடும் தேய்ச்சிக்கோங்க. திருப்பி போட்டு தேய்க்க வேண்டாம். ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கனால திருப்பி போடும்போது அது பிஞ்சு போயிடும். அதனால் அப்படியே வச்சு லைட்டாக தட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணி தேய்ச்சிட்டு இது மாதிரி கத்தி வச்சு நல்லா கீரல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரல் மேலே எல்லாத்துலேயுமே நல்லா எந்த அளவுக்கு நல்லா பக்கத்தில் போடுறீங்களோ கொஞ்சம் நல்லா லேயராக கிடைக்கும் பரோட்டா. அதுக்காக இப்போ அந்த கீரல் போட்டோம் இல்லையா, அது மேலே எல்லாமே கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம கோதுமை மாவு போட்டு லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம கீரல் போட்டோம்ல அது எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையுமே இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாவு நல்லா ஊறிட்டனால நம்ம எந்த அளவுக்கு இழுத்தாலும் இழுவைக்கு வரும். அது மாதிரி இருக்கும். நல்லா ரப்பர் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். லைட்டாக இதை இது பண்ணி விட்டு விரித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கையிலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா போதுமானது. ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேண்டாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த லேயர்லாம் போயிடும். அதுக்காக இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த சைடு ஒரு ப்ரெஸ் இந்த சைடு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட பரோட்டா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. எனக்கு இந்த 2 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-6 வரைக்கும் கிடச்சிச்சு. ஒரு குட்டியாக ஒன்று வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 7 பரோட்டா கிடச்சிச்சு. இப்போது தோசை டவாவை சூடுபடுத்திக்கலாம். அதில் ஆயில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். இது நான் சப்பாத்திக்காக மட்டுமே இந்த டவா யூஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து போடும்போது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி கொடுப்போம் பாருங்கள். அது மாதிரி பரோட்டா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டான மாதிரி ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா பரோட்டாவுமே போட்டு எடுத்துடலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல லேயர்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம மைதா மாவு செய்கிறோம் அப்படின்னா வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அவாய்ட் பண்ணுறோம்ல. நம்ம இது மாதிரி செய்கிறப்போ நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க புரோட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த புரோட்டா எல்லாத்தையுமே கடையிலலாம் நம்ம வந்து சூடாக இருக்கும் போதே அடிப்பாங்க பாருங்கள். அது மாதிரி நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல லேயராக சூப்பராக வந்துடும். அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம சாதம் வச்சு கூடவே கொஞ்சம் கோதுமாவும் போட்டு அழகான புரோட்டா ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக செம்ம சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பை பாய்.